இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்துல நம்ம வந்து ராகி கஞ்சி கிண்ட போறோம். ராகில வந்துப்பா வைட்டமின் டி இருக்கு, கால்சியம் இருக்கு. இப்படி கூழோ கஞ்சியோ அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் நல்லா குறையும், நல்லா லீன் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு சட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன டம்ளர்னா ஒரு 3 கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் பெரிய டம்ளரில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து அம்மா வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து ராகி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிடுவோம். இப்போ மாவை நல்லா கரைச்சிக்கிட்டோம்ப்பா, கட்டி எதுவுமே இல்லை, கட்டி இல்லாமல் இருக்குது. பாப்பா அம்மா வந்து கல் இடிக்கிற கல் வச்சுருக்கேன். மிக்சி இருந்தால் மிக்சியில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம். ஜீரணத்துக்கு நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிடுவோம், 1/4 டீஸ்பூன். இதை நல்லா 1-2மா தட்டிக்கிடுவோம். இப்போ நல்லா நுணுக்கியாச்சுப்பா, சீரகத்தையும் மிளகையும் நல்லா நுணுக்கியாச்சு. இப்போப்பா நம்ம தண்ணி கொதிக்கிறதுல இந்த மிளகையும் சீரகத்தையும் நுணுக்கி போட்டுருவோம். தண்ணி கொதிக்கிற நிலையில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த கேப்ப மாவு இருக்கு இல்லையா, இதில் நம்ம அதில் ஊற்றிக்கிடுவோம். இது அப்படியே நம்ம கைவிடாமல் கிண்டணும்ப்பா. கைவிடாமல் அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு அப்படியே கிண்டிக்கிடுவோம். இப்போப்பா நல்லா பப்பிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே நம்ம நல்லா வேக விடணும். மாவை நல்லா கிண்டிக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து ராகி கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான்ப்பா தேங்காய் உடைச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ நான் திருவிக்கிட்டேன். தேங்காவை வந்து திருவிக்கிட்டேன். தேங்காய் திருவி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன்ப்பா. தேங்காய் பூ வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் தேங்காயில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு இருக்குப்பா. அதனால நம்ம தேங்காய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், நல்லது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கூழை நல்லா ஆற வச்சுட்டுப்பா நம்ம 1 டம்ளர் மோர் நல்லா கலந்து குடிச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சீரகம் மிளகு போட்டுக்கோம் இல்லையா, தேங்காய் போட்டுக்கிறதுனால நல்ல ஒரு மனம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு ஹெல்த்தியான ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு மண் கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம். ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இந்த மிளகு சீரகம் இருக்கு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுப்பா. தேங்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 11 மணி போல் இப்படி ஒரு சின்ன கஞ்சியாக காய்ச்சி குடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. கூட ஒரு கிளாஸில் மோர் ஊற்றிக்கோங்க. இதையும் நீங்கள் குடிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான நம்ம அம்மா வந்து கேப்ப கஞ்சி காய்ச்சி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.